இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்ம ஃபாஸ்ட் மூவிங்கா, அர்பனைசேஷன், அஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் அதிகமானதில, நம்ம திரும்ப பழைய காலத்தில இருக்கிற மாதிரி நம்மளால ட்ரெடிஷ்னலா இருக்க மொத்தமும் நம்மளால யூஸ் பண்ண முடியலனாலும், நம்மளால எந்த அளவுக்கு பழைய கல்ச்சர நம்மளால கொண்டு வர முடியுதோ, பழைய ட்ரெடிஷன ஃபாலோ பண்ண முடியுதோ, அது வந்து மேக்ஸிமமா ஃபாலோ பண்றது நல்லது. ஆ நம்ம வந்து சோஷியல் அவேர்னஸோட ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கிற சேனல்ஸ் இதிலேருந்து வர ராங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பிலீவ் பண்ணாம, நம்ம அதுக்கான ஆத்தென்டிக்கா இருக்க ஆத்தரைஸ்டு பெர்சன வந்து மீட் பண்ணி, அதோடைய இது டயட் வாங்குறதோ சரி, இந்த டாக்டர் கிட்ட கரெக்ட்டான அட்வைஸ் கேட்டு, அத நம்ம வந்து ஃபாலோ பண்ணி, அதனால வர நேச்சுரலா இருக்கிற வெயிட் லாஸும் சரி, நேச்சுரலா நமக்கு ஏற்படுற ஹெல்த் பெனிஃபிட்ஸும் வந்து நம்ம ஆ ப்ராப்பரா அத யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ எப்பவுமே நம்ம எல்லா ஒரு ஃபுட்டோட இதுலயும் சொல்றது தான், நான் உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ எப்பவுமே நம்ம வந்து அளவோட எத ஃபாலோ பண்ணாலுமே வந்து அது உடம்புக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். ஸோ அளவில்லாம எடுக்கிறது எப்பவுமே பாதிப்பு தான் ஏற்படுத்தும். அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க் யூ.